நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் நாம் பார்க்க போகின்ற ஒரு விஷயம் குரு பெயர்ச்சி. மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் மக்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா என்று பார்ப்பதில் மிக மிக சுபகிரகம் என்பதனால் குரு பெயர்ச்சிக்கு அவ்வளோ முக்கியம். இதுவரை மேஷத்தில் இருந்த குருவானவர் ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகப் போகிறார். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடம் பார்த்தாலும் ஜோதிடத்தில் அந்தந்த வீடுகளுக்கு உண்டான யார் அதிபதி என்பது முக்கியம். சுக்கிரனுடைய வீடு, அதாவது பகை வீட்டுக்கு குரு வருகிறார். என்று வருகிறார்? மே 1ஆம் தேதி வருகிறார். மே 1, 2024 அன்று குரு பயிற்சி ஆகிறார். வாக்கியபடி மாலை 5:19 மேஷராசி கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். வாக்கியபடி பயிற்சி ஆகிறார் என்றால் திருக்கணிதப்படி என்றால் ஜோதிடர்களுக்கும் குழப்பமில்லை, பார்க்கக்கூடிய உங்களுக்கும் குழப்பமில்லை. அதே 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் நாள் மதியம் 1 மணிக்கு திருக்கணிதப்படியும் பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த குரு பயிற்சி நமக்கு தொந்தரவு இல்லாமல் திருக்கணிதம், வாக்கியம், இந்த நாள் அந்த நாள் எல்லாம் குழப்பம் இல்லாமல் ஒரே நாளில் வருவது சிறப்பு. குருவுக்கு ஸ்தான பலனுடைய பார்வை பலம் முக்கியம். குருவானவர் ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வை விசேஷ பார்வையாக கன்னியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் பார்வையாக விருச்சகத்தை பார்வையிடுகிறார். அடுத்ததாக 9ஆம் பார்வையாக விசேஷமாக மகரத்தை பார்வையிடுகிறார். இந்த பார்வைப்படக்கூடிய இந்த ராசிகளுக்கு மிக அற்புதமான அமைப்பு என்பது ஜோதிடத்தில் எல்லோருக்கும் தெரிந்தாலும் குரு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். கும்பத்தில் சனி இருக்கிறார், மீனத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம், கன்னியான புதன் வீட்டில் கேது இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக உலகத்திற்கு நம்மளே ஒரு பகை வீட்டுக்கு போய் ஒரு பத்திரிக்கை கொடுத்தாலும் எப்படா அங்கேருந்து கிளம்புவோம் என்று பார்ப்போம். ஒரு நிம்மதி இல்லாமல் தான் இருப்போம். அப்போ கிரகங்களுக்கு பகையான இந்த வீட்டில் இருந்தால் நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க, கெட்டது தான் நடக்கும். அதனால் அதே சமயம் ரிஷபம் என்பது சுக்கிரன், மருத்துவத்தின் தலைவன், பெண்களுக்கு உண்டான அமைப்பு, இவர்களெல்லாம் பலம் பெறுவார்கள். மருத்துவ ரீதியாக பல முன்னேற்றங்கள் பார்க்கலாம். கலைத்துறையினுடைய அத்தாரிட்டி, அதனால் கலைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும். மீடியாவுடைய டெவலப்மெண்ட்லாம் பிரமிப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில் பல புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படும். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் வளர்ச்சி, கம்ப்யூட்டரின் வளர்ச்சி எல்லாம் மனிதனை திக்குமுக்காட செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். சரி, இதெல்லாம் நல்லது தானே, எல்லாம் நல்லது. ஆனால் வேலை வாய்ப்புகளை பறித்து கொள்ளும். உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் இருக்காது. பகை வீட்டில் வரக்கூடிய பிரகஸ்பதி உலகம் முழுவதும் மக்களுக்கு வரியை அதிகமாக போடக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார். வறட்சி ஒரு பக்கம், வெள்ளத்தால் ஒரு பக்கம், நிலநடுக்கத்தால் ஒரு பக்கம், தீயால் ஒரு பக்கம், மலை பிரதேசங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இமயமலை, அதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலை, உலகத்தில் எந்தெந்த மலை பிரதேசங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மக்கள் நோண்டி நோண்டி பொழக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுமா. மலை சரிவுகள் பெரிதாக இருக்கும். ஸோ மலை மேல் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய வெள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாக இருக்கட்டும், ஏற்காடு மலையாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், ஏலகிரி மலையாக இருக்கட்டும், எல்லா மலையும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். திருப்பதி மலையும் சேர்த்து, திருமலை திருப்பதியும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடியது. கோயில்களில் பிரச்சனைகள், பிரசித்தி பெற்ற கோயில், அக்னிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பை சரியாக பண்ணவில்லை என்றால் பெரும் விபத்துகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த போல காலகட்டம். அதே போல் அயோத்தி ராமருக்கு எல்லா இடத்திலும் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும். திருமலை திருப்பதி, காசி, எங்கெல்லாம் ஐயப்பன் கோயில், சபரிமலையும் மலையில் இருக்கிறது, இங்கெல்லாம் மக்களுக்கு அந்த பாதுகாப்பு, மக்களுடைய வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறுத்தி நிதானம் படுத்துவது, மக்களுக்கு வேண்டிய வசதிகளை கட்டமைப்பது,
திட்டமிட்டு செய்வது, எல்லாம் ஆன்லைன் சிஸ்டத்தில் கொண்டு வருவது, எல்லாத்திலும் அதிகமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடல் விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்று குரு பெயர்ச்சியுடைய அமைப்பில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இது குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி குரோதி வருடம் அடுத்து 13/4/2025 வரை இருந்தாலும் திருக்கணிதப்படி 29/3/2025 அன்று வரக்கூடிய ஒரே ஒரு திருக்கணித சனிப்பெயர்ச்சி தவிர மற்ற பயிற்சிகள் காணப்படவில்லை. ஆனால் இந்த குரு பயிற்சியில் பெண்களுக்கு பல விதத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். பெண்களுடைய வளர்ச்சி வரவேற்கத்தக்க வளர்ச்சியாக இருக்கும். பெண் அதிபர்கள், பெண் பிரதமர்கள், பெண் முதலமைச்சர்கள், சிஓக்கள், பெண்கள் பால் இருக்கக்கூடிய விஷயங்கள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இளம் வயதை சார்ந்த பெண்கள் வருவார்கள். இராணுவத்தினுடைய தலைவர்களாக பெரிய மேற்கிந்திய நாடுகள், உலக நாடுகளிலெல்லாம் பெண்களுடைய ஆதிக்கம் கோலோச்சும். பெண்களுக்கு சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் உலகத்தில் கொண்டு வரப்படும். பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் என்றால் பெரிய சட்டத்திட்டங்கள் இந்தியாவிலே. அதுபோல் பெண் சிசுவை பற்றி, பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது தீங்கென்றால் அதனுடைய பாதிப்பை நினைத்து ஓடிவிடக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா லெவல்லையும் பாதுகாப்பு இருக்கும். இதெல்லாம் காணப்படக்கூடிய அமைப்பு. விவசாய பொருள்களுக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதனால் மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், இவர்கள் அவர்களை குறை சொல்கிறது, அவர்கள் இவர்களை குறை சொல்வதெல்லாம் வேண்டாம். ஒரு மாவட்டத்திலும் விவசாய பொருள்களுடைய சேமிப்பு கிடங்கு வைக்கக்கூடிய தலைவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் போற்றப்படுவார்கள். எப்படி? அணை கட்டியவர்கள், குளம் வெட்டியவர்கள், கோயிலை கட்டியவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் பாராட்டு எப்படி இருக்கிறதோ, சேமிப்பு கிடங்குகளை கண்டிப்பாக அதிகாரிகள் உங்களுடைய ஆட்சியாளர்களிடத்தில் சொல்லி ஒரு ஏரியாவில் ஒரு பொருள் விளையும். ஏனென்றால் அந்த பொருளெல்லாம் கிடக்கூடிய பொருள், விவசாய பொருள். அதையெல்லாம் சேமிப்பதற்கு எல்லா விதமான கிடங்குகள், தனியாராக இருக்கட்டும், அரசாங்கமே செய்தாலும் சரி, விவசாயிகள் பயன்பெறுவதற்கு உண்டான அமைப்பு செய்ய வேண்டும். விவசாயத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் பார்வை இல்லாமல் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் எந்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், தேக ஆரோக்கியத்தில் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும், நன்மைகள் தீமைகள் எப்படி இருக்கும் என்பதையும் அடுத்ததாக நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரை ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். பெரிய அளவுக்கு அனுகூலம். குருக்கு பார்வை தான் முக்கியம் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். தூக்கமே இல்லாமல் இருந்திருப்பீர்கள் கடந்த குரு பெயர்ச்சியில். அந்த தூக்கமெல்லாம் நிம்மதியை தரும். ஒருத்தர் யார் சம்மந்தம் இல்லாதவர்களெல்லாம், உங்களோட பழகியவர்களெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுவார்கள். அதெல்லாம் மாறும். யாரெல்லாம் உங்களுக்கு உபத்திரம் கொடுத்தார்களோ காணாத போவார்கள் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அரசியல், அரசு, தனிப்பட்ட தொழில் இருப்பவர்கள் மேல்நோக்கி வருவார்கள். வேற்றுமொழி மதத்தினரால் ஆதாயம் பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, இதெல்லாம் முக்கியமில்லாமல் தொழில் கிடைக்கும். உத்தியோகமே இல்லை என்று கஷ்டப்பட்டவர்கள், படிப்பே இல்லை என்று கஷ்டப்பட்டவர்கள், வியாபாரமே இல்லை என்று கஷ்டப்பட்டவர்கள் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த மரண பயம் நீங்கும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம், நாம் நன்றாக தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதி ஏற்படும். குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. வெளியிடம், தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானம், அங்கேயே நண்பர்கள், இப்படியே உழைத்து கொண்டு இருப்பார்கள். குடும்பத்திற்கு எதுவுமே செய்திருக்க மாட்டார்கள். அதெல்லாம் சந்தோஷமாக செய்வார்கள். குடும்பத்தாருடன் நேரத்தை கழிப்பார்கள். குடும்பத்தாருடன் சுற்றுலாக்கு செல்வார்கள். உறவினர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். நண்பர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். குடும்பத்தினரை முன்னிறுத்துவார்கள். எல்லாவற்றிலும் இவங்க தான் நிற்பாங்க. ஆனால் இது ஆச்சரியமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு. சரி, உன்னை ரொம்ப நாளாக கண்டுக்கல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு ஆறுதல் கொடுப்பார்கள். அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள்.
புது கடன் பெற்றாலும் சந்தோஷ கடனாக இருக்கும். கடனால் நீண்ட நாள் 10 வருஷம் 15 வருஷம் இருந்த பென்ஷன்லாம் குறையும். டென்ஷன் குறைவது ஆச்சரியத்தில் இருக்கும். புதிய புதிய விஷயங்கள் செய்வார்கள். புதிய தொழிலதிபர்கள் அதிகமாகக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் ரொம்ப நாள் அடிமை தொழிலிருந்து இது போனால் வேலைக்கு வீட்டுக்கு வருமானம் வராது, எல்லாம் தைரியமாக உதறிட்டு வருவாங்க. கூட்டு தொழிலிருந்து தனியாக தொழில் தொடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. காது மூக்கு தொண்டை அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். டெய்லி காலையில் ஒரு வேளை இரவு ஒரு வேளையில் ப்ரஷ் செய்வது முக்கியம். இல்லை என்றால் ஆயில் புல்லிங் செய்வது அதை விட முக்கியம். மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, நிம்மதியான தூக்கம், பயமில்லாத வாழ்க்கை, தொழில் மிகப்பெரிய ஏற்றம். வேறு என்ன வேணும்? எல்லா பொருளும் வாங்குவீர்கள், நினைத்ததெல்லாம் வாங்குவீர்கள். அதனால் கவலை வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உங்களுக்கு தான் குரு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு தான் குரு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ 1/5/2024 இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக உங்களுக்கு வந்துவிடும். ஆச்சரியமாக இருக்கும். குரு எப்பொழுது பெயர்ச்சி ஆகிறாரோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன் நிலைமையை எடுத்துக்கொள்வார். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். ப்ரெஷர் வேண்டாம். மன அழுத்தம் ஏற்படும். அப்போ வயிறு கட்டால் தானே மன அழுத்தம் வரும். ஸோ உணவு முறையில் கரெக்டாக பார்த்துக்குங்க. நல்ல டாக்டர்களுடைய கன்சல்ட் எடுத்துக்கோங்க. நீங்களே சுயமாக எடுத்துக்காதீங்க. சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி ஒரே கட்டில் 2ஆக மாறினதெல்லாம் மாறி ஒரே கட்டில் ஆகிடும். உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்து பிரிஞ்சிருந்தவங்க, தாய் வீட்டுக்கு போயிருந்தவங்களாம் ஒன்றாயிடுவாங்க. இல்லை நான் என் புருஷன் வீட்டுக்கே போகிறேன், இல்லை என் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றாவார்கள். பெற்றோருடன் காணப்பட்ட இந்த சண்டை மாறும். பெற்றோருடைய தொழிலை எடுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆன்மீக சிந்தனை ஏற்படும். பூர்வீகத்து ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் புத்திர சந்தானம் ஏற்படும். குழந்தை அமைப்பில் பாதிப்பு இருந்தவர்கள் கூட மருத்துவ ஆலோசனையுடன் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த நல்ல விஷயங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த பயம் போயிடும். அதே சமயம் கூடா நட்பு கேடு விளையும். தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். லோ பிபி, ஐபிபி, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்துக்கணும். அதே போல் 30 வயதை கடந்தவர்கள் ஒரு ஆர்ட் பரிசோதனையும் இரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பரிசோதனையும் செய்து கொள்வர்கள் புத்திசாலிகள். நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்கலாம். வண்டி வாகன மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் வசதிகள் உங்கள் தகுதிக்கேற்ப சுபவிரயங்கள் எல்லாம் ஏற்படுவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவால் அதிர்ஷ்டம் ஏற்படும். ராகு 11 இருப்பதனால் பெரிய செல்வாக்கு பெறுவார்கள். பெரிய பண வரவு ஏற்படும். எல்லா விதத்திலும் ஆச்சரியம் காணப்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறர் விஷயத்தில் தலையீடு வேண்டாம். குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். கல்யாண அமைப்பை தள்ளி போடுபவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு செய்கிறார்கள். உடனடியாக கல்யாணத்திற்கு இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே திருமணத்தில் பாதித்தவர்கள், மறுமணத்திற்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்தில் பொற்காலமாக நினைத்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தவுடன் திருமணம் கைகூடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு செல்வது விசேஷத்திலும் விசேஷம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்வது அதைவிட விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெருமாள் தாயார் வழிபாடு விடாதீர்கள். திருப்பதி போனாலும் சரி, வேறு வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் கோயிலுக்கு பசுனை கொடுப்பதும் துளசி இலையை கொடுப்பதும் விசேஷம். மிதுனத்துக்கு இதுவரை குரு 11 12 வருகிறார். கண்டிப்பாக சுப செலவு ஏற்படும். கடன் தீரும், புது கடன் ஏற்படும். ஆனால் வட்டி கம்மியாக இருக்கும். அதே போல் பெனிஃபிட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் முதலீடு செய்யக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் ஃபண்டு எல்லாம் சேமிப்பு செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஆச்சரியமாக இருக்கும். வழக்கெல்லாம் உங்கள் சாதகமாக ஏற்படும். இவர் மிரட்டினது அவர் மிரட்டினதெல்லாம் மாறும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நீங்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அஷ்டம சனி வேறு விலகிடுச்சு, கேட்கவா வேணும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். டே கேர் சர்ஜரி போய் தேக ஆரோக்கியத்தில் நல்ல தெம்பு ஏற்படும்.
அப்பாடான்னு ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை, ரொம்ப நாளாக நமக்கு உபத்திரம் கொடுத்துருந்த ஒரு கட்டி, இதெல்லாம் தீர்ந்து அதனால் ஒன்றும் இல்லை பாதிப்புன்னு டாக்டர் சொல்கிறச்ச ஒரே பரமானந்தமாக இருக்கும். இப்போ பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த மனக்குமர்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய குரு பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செலவு அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் தான் எல்லாமே சுப செலவாக பண்ணுறீங்களே. வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டை டெக்கரேஷன் பண்ணுவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க, ஒரு ரூமில் டிவி இருந்தாலும் பத்தாதுன்னு இன்னொரு ரூமுக்கு டிவி வாங்குவீங்க, ஃப்ரிட்ஜை மாற்றுவீங்க. உங்கள் வசதி ஏறச்ச சுப செலவு தானே. கடன் கண்டிப்பாக வரும், ஆனால் அந்த கடனை அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய குரு பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களில் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது கல்யாணத்துக்கு போகிறோம், இதுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு உறவினரதோ நண்பரதோ நகையை கடன் வாங்கி போட்டுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் போட்டு போங்க. ஏன்னா அது திடீர்னு தொலைஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வீட்டில் கூட விலையுறந்த பொருள்களோ பணத்தையோ லாக்கரில் வைத்து விடுவது மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். வங்கி பெட்டகத்தில் டாக்குமெண்டெல்லாம் வைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். பெருமாள் தாயார் கோவிந்த நாமாவளி வழிபாடு மிக மிக முக்கியம். அலர்ஜி, ஒவ்வாமை, முதுகு தண்டுவிடம், மூட்டு வலியெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய மிதுனத்திற்கு ஏற்றம். சுவாச கோளாறு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். திருவண்ணாமலை சரண்டர் ஆகிடணும், ஓடிடணும். முடிஞ்சால் கிரிவலம் போகணும், இல்லைன்னா ஒரு வண்டியில் உட்காந்து கையெடுத்து கும்பிட்டு செருப்பெல்லாம் கட்டிட்டு சிவாய நமக சிவாய நமகன்னு மொத்தம் சுற்றி வர வரைக்கும் யார் இடத்திலும் பேசாமல் சிவனே நினைத்து கொண்டு சுற்றிட்டு வருவது விசேஷமான அமைப்பு தரும். இது வரைக்கும் குருவானவர் 10ல் இருந்தார், இப்பொழுது 11க்கு வரார். குருவானவர் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு. எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா உங்கள் ராசியில் அவர் உச்சமாகிறார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் தேகாருக்கும் தான். எக்ஸசைஸ் பண்ணால் பாதிக்காது, இல்லைனா மன அழுத்தம் வரும், இல்லைனா முட்டு வலி வரும், முதுகு தண்டு வலி வரும், காலுக்கு ரேடியேஷன் பெயின்லாம் வரும். எக்ஸசைஸ் பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். சோம்பல் இல்லாமல் இருப்பது அதை விட முக்கியம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படக்கூடிய பயிற்சி, பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு உண்டான பயிற்சி, லாபத்துக்கு உண்டான பயிற்சி, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. மன அழுத்தம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு. 9ல் இருக்கக்கூடிய ராகு உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். அதே சமயம் சில சோதனைகளை வைத்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். புத்திர சந்தானம் ஏற்படும். பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் நீட் எக்ஸாம் செய்வது, பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிப்பதெல்லாம் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். இளம் வயது குழந்தைகள் கூட உங்கள் குழந்தைகள் திடீரென்று உங்களை விட்டு ஹாஸ்டலில் போய் நல்ல படிப்புக்கு போகிறதெல்லாம், நல்ல ஹாஸ்டல், நல்ல ஸ்கூலுக்கோ நல்ல காலேஜுக்கோ செல்லக்கூடிய அதிசயமெல்லாம் ஏற்படும். எல்லாவற்றிலும் மனநிறைவு ஏற்படுவது கடகராசிக்காரர்கள் பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி, தேகாரோக்கிய பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, வேர்வை வரக்கூடிய பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் இந்த ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிறவர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களை நம்பி முதலீடு போடுவது, நண்பர்களை நம்பி அதை செய்கிறேன் என்று கவனமாக குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வதில் மட்டும் அதீத கவனம். மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம், சந்தோஷம், அனுகூலம், மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் செல்வது விசேஷமான பலன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மத்திற்கு குருவானவர் இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்தார், இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே 10ஆம் இடம் என்பதனால் தொழில் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு வியாபாரம் கிடைக்கிற வரைக்கும்
இருக்கிறத டக்குன்னு விடக்கூடாது, இருக்கிறத டக்குன்னு மூடக்கூடாது. படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை ஏற்படலாம். எனவே அதில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பெற்றோருக்கு சிறந்த ஒரு குரு பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் நன்றாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்பது அதனுடைய அர்த்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வை என்பதனால் தேகாரோக்கியத்தில் தெம்பு ஏற்படும், மன அழுத்தம் தீரும், எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். கடன்கள் பைசலாவும், புது கடன்கள் ஏற்படும், சந்தோஷ கடன் ஏற்படும். வட்டி அதிகமாக வாங்கிட்டோன்னு புலம்பிக் கொண்டிருந்த அமைப்புக்கு திடீர் யாராவது உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவனுடைய மனைவி சண்டை தான் பெரிய சிக்கலாகிவிடும். காதலர்கள் அமைப்பிலும் அதை கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். அதிகமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். உள்ளூர் பயணம், உள்நாட்டு பயணங்கள், வேறு மாநிலத்துக்கு செல்வது, கடல் கடந்த பயணங்கள் போவதெல்லாம், தெய்வீக பயணங்களெல்லாம் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஜோதிடம், சாஸ்திரம், விஞ்ஞானம், அதுபோல் மருத்துவ துறையிலெல்லாம் படிப்பதற்கு நாட்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலர் ஆயுர்வேதிக் கிளாஸு, ஹீலிங் கிளாஸு, இந்த அக்குபென்சர் கிளாஸு எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். அதில் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தருவார்கள். இளம் வயது குழந்தைகளெல்லாம் நல்ல பெரிய லெவலுக்கு ஸ்கூல் மாற்றம், காலேஜ் மாற்றமெல்லாம் ஏற்படும். அதில் பெரிய அளவுக்கு ஸ்தாபிதம் செய்வார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா பர்சன்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்ல பேர் புகழை பெறுவார்கள். விருதுகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் வயிற்று உபத்திரம், தூக்கமின்மையை மட்டும் சிறிதுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் தியானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலனையும் சந்தோஷ பலனையும் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளையார்பட்டி செல்வது விசேஷம். அங்கே ஒரு அபிஷேகத்திற்கு பணம் கட்டி திவ்யமாக அந்த அபிஷேகம் பார்த்து அந்த அபிஷேக விபூதி அதிகமாகவும் அபிஷேக குங்குமத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் காய வைத்து விநாயகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அற்புதமான அமைப்பு. இதுவரை அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். 9ஆம் இடம் என்பது பெரிய ஒரு விசேஷம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 9ஆம் இடத்துக்கு வருவார். சிறப்பு பார்வையான 5ஆம் பார்வையில் உங்கள் ராசியை குரு பார்வையிடுவதனால் எல்லா கஷ்டங்களும் வெயிலே கண்ட பனி போல் விலகப் போகக்கூடிய காலகட்டம். கன்னிராசிக்கு செல்வி எப்பொழுதுமே நெகட்டிவாகவே சொன்ன செல்வி பாசிட்டிவாக சொல்லக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ஏற்றம் ஏற்படும், உத்தியோகம் ஏற்றம் ஏற்படும், வியாபார ஏற்றம் ஏற்படும், படிப்பு ஏற்றம் ஏற்படும், பணத்தட்டுப்பாடு தீரும், மன அழுத்தம் தீரும், பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப விஷயத்தில் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். இது வேணும், இந்த வாழ்க்கை வேணாம் என்று ரொம்ப நாள் இருந்த போராட்டமெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். சத்ரு ஜெயம் ஏற்படும். பெரிய அளவுக்கு பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகம், அரசியல் உத்தியோகம், தனியார் துறையில் உத்தியோகம் இருந்தவர்களெல்லாம் பெரிய உங்களுடைய ஹை கிரேட் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாலும் திடீரென்று 100% 2 லட்சத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் பெற்றோர் பெரியோருடன் தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். கேது ஜென்மத்தில் உங்கள் ராசியில் இருப்பதனால், சந்திரலக்னத்தில் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, கழுத்து பகுதி சுளுக்கு, முதுகு பகுதி சுளுக்கு, கை கால் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் கவனம். நடக்கிறச்செல்லாம் ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது கன்னிக்கு மிக மிக முக்கியம். காரிய சித்தி மாலையோ, விநாயகர் அகவலோ, விநாயகர் காயத்ரியோ ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோருடைய தேகாரோக்கியத்தை இந்த குரு பயிற்சி வந்தவுடனே மே 1 ஒரு 40 நாட்களுக்குள்ளாக பெற்றோர்களுக்கு முழு உடல் பரிசோதனை, உங்களை விட ஒரு வயசு பெரியவர்களாக இருந்தாலும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தனம். கண்டிப்பாக உறவுகள் விஷயத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்ப விஷயத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ஆம் இடம் என்றாலே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தேகாரோக்கியம் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும்.
முழு உடல் பரிசோதனை எப்படி ரிஷபத்திற்கு எடுக்கணுமோ அதே போல் துளாராசிக்காரர்களும் உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதி. உங்களுடைய சுக்கிரனுடைய வீட்டுக்கு ரிஷபத்திற்கு குரு வருகிறார் என்பதனால் நீங்களும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆனாலும் வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும், தனம் குடும்ப வாக்கு பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், சுபகாரியத்தில் இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகளுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இரத்தபந்த உறவுகளில் பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் உங்களுக்குள்ளாக அமைக்கபலாக செட்டில்மெண்ட் ஆகும். அந்த பழைய இடங்களில் வீடு கட்டுவதோ அல்லது நிலத்தை உங்களுக்குள்ளாக பங்கிட்டு கொள்வதெல்லாம் சந்தோஷமாக ஏற்படும். வீட்டுக்கு தேவையான புது புது பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களுக்கு யோகம், பயணங்கள் ஏற்படுவது, உள்ளூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், வேறு மாநில பயணங்கள், புதிய இடத்தில் அனுகூலங்கள், இருக்கக்கூடிய வீடை விட்டு வேறு ஒரு வீடு வாங்குவது, விவசாய நிலத்தில் இன்னொரு நிலம் வாங்குவது, உங்களை சுற்றி கிடைக்கக்கூடிய இடத்தில் திடீர் இன்வெஸ்ட் பண்ணுவதெல்லாம் ஏற்படும். சந்தோஷம் ஏற்படும். உங்கள் வீட்டிலே ஒரு ரூமை போடுவதோ அல்லது முழுவதுமாக இன்டீரியரை மாற்றிக்கொள்வதோ, உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வதோ, இவ்வளோ நாள் இந்த கனவெல்லாம் இருந்தது, 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, இப்போ தான் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தின் உச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கு உண்டானவன் மறைமுகஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு வருவது விசேஷம். தேகாரோக்கியத்தில் ப்ரெஷர், பிபி, சுகர், ஹார்ட் பிரச்சனையெல்லாம் இருப்பவர்கள், அந்த நரம்பு கோளாறு இருப்பவர்கள் மட்டும் மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் இருக்க வேண்டும். நிம்மதியாக தூங்குவீர்கள். உங்கள் துணை அல்லது துணைவியாக இருந்த நீண்ட நாள் கஷ்டம் நிவர்த்தி ஏற்படுவதை துளாராசிக்காரர்கள் கண்கூடாக பார்க்கலாம். அவர்கள் கஷ்டம் நீங்கினாலே நீங்கள் சந்தோஷமாகி விடுவீர்கள். அவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தாருடன் ரொம்ப நாட்கள் அங்கே போக முடியவில்லை, இங்கே போக முடியவில்லை, கோயிலுக்கு போக முடியவில்லை, உறவினர் வீட்டுக்கு போக முடியவில்லை, நண்பர்களுக்கு வீட்டுக்கு போக முடியவில்லை, ஒரு சந்தோஷமாக டின்னர் போக முடியவில்லை என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருப்பீர்கள். 7-8 வருடத்துக்கு முன்பாக இருந்த சந்தோஷங்கள் எல்லாம் பறிப்போய் இருக்கும். அதெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் சாபம் கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் ஆக்ரோஷம் கூடாது. அதே போல் வயிற்றில் ஜீரண சக்திகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான உணவு முறைகளாக மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள், 8வது ராசிக்காரர்கள். திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயில் விசேஷமான பலனை தரும். கோயிலுக்கு 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசுநெய், 1/4 கிலோ விபூதி, 1/4 கிலோ குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை செய்து அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வந்து நல்ல காய வைத்து பயன்படுத்துவது விசேஷம். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த குரு 7ஆம் இடமான சமசப்தமத்துக்கு போகிறார். அந்த சமசப்தம் பார்வை உங்கள் மீது குரு வைக்கிறார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். வேறு என்ன வேணும்? எல்லா விஷயத்திலும் இருந்த மன அழுத்தம் தான் விருச்சகத்துக்கு இருக்கும். யோசனை, தாழ்வு மனப்பான்மை, எனக்கு ஒன்றுமே நடக்காது, கத்துறது, சண்டை போடுறது, வேலையில் தூக்கி அடிச்சுட்டு வர்றது, வேலையை செஞ்சுட்டு திடீர்னு தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலால் கஷ்டம் ஏற்படுறது, கடன் அமைப்பு ஏற்படுறது, இதெல்லாம் படிப்படியாக மாறும். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை ஏற்படும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை மட்டும் விடாமல் ஜபிப்பது குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபம் ஏற்படும், தெய்வீக காரியங்கள் ஏற்படும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படும். தொலைதூர தெய்வங்கள் காசி, அயோத்தி, திருப்பதி, வேறு சபரிமலை போன்ற கோயில்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த, மலை கோயில்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த 60 வருட கனவெல்லாம் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு ஏற்படும். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் உடற்பயிற்சி செய்யாத விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கிய குறைபாடு வரும். குறிப்பாக பாதத்தில் தொந்தரவுகள் காணப்படும், கழுத்து முதுகு தொந்தரவுகள் காணப்படும். அதற்கெல்லாம் நீங்கள் சாதாரண உடற்பயிற்சி உங்கள் தேகத்திற்கு நீங்கள் தான் செய்ய வேண்டும். உங்களை சார்ந்தவர்கள் யாரும் செய்ய முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
குரு பார்க்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், அதேபோல் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப சண்டையில் உறவினர் சேர்க்கக்கூடாது, நண்பர்கள் சேர்க்கக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து போனீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் கெட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஆலங்குடி குருஸ்தலத்தில் சரணாகதி அடைவது இந்த குரு பெயர்ச்சியில் விசேஷம். இது வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். எதிர்பார்க்காத 6இல் வந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அதிபதி குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தொழிலை கொடுப்பார், வியாபாரத்தை கொடுப்பார், படிப்பை கொடுப்பார், உத்தியோகத்தை கொடுப்பார். நான் 7.5 சனியில் ஏற்கனவே இருந்து இப்பொழுதுதான் விடுதலையானேன், இப்போ குரு 6இல் வருது என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸை டெவலப் செய்வார். ஒரு தொழில் இருந்தால் 2 தொழில் 3 தொழிலுக்கு ஜிஎஸ்டி நம்பரை வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை டெவலப் செய்வார். நல்ல ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் காணப்பட்டிருந்த முட்டி வலி, முதுகு வலிக்கெல்லாம் சரியான மருத்துவர் கிடைப்பார், சரியான சிகிச்சை முறை கிடைக்கும். அதிலிருந்து தெளிவு ஏற்படும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மட்டும் உங்கள் கண்ட்ரோலில் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு யாரும் தெரியாத சமயத்தில் ஸ்வீட்டை அள்ளி போட்டுக்கிற இந்த அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். சுபவிரயம் ஏற்படும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கல்யாணம், மற்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். புத்திர சந்தானத்தில் இருந்த தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதேபோல் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அதிகமாக டிராவல் எடுக்கக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்கள் வருவார்கள். சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாள் கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். எவ்வளோ நாட்கள், கிட்டத்தட்ட சிலருக்கெல்லாம் 14 வருஷம் 15 வருஷமெல்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக விலகக்கூடிய அமைப்பு ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலையாட்களிடம் சண்டை கூடாது, உறவினரிடம் சண்டை கூடாது, அண்டையாளர் விஷயத்திலும் சண்டை கூடாது. படுக்கென்று கோபம் வரும். கோபத்திற்கு மட்டும் ஆட்படாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனை மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஏற்படும். தொழிலில் நிச்சயம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 10 வருஷம் ப்ரமோஷன் இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ப்ரமோஷன் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக மொத்தத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம் என்ற ஜீவனஸ்தானம் வளப்பெறக்கூடிய குரு பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம், பொருள், நகை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் சேரக்கூடிய குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷப குரு பயிற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். 3 நரசிம்மர் இந்த குரு பயிற்சியில் தரிசனம் செய்வது நன்மை. ஒரே நேர்கோடு நரசிம்மர்கள். கடலூரில் இருக்கக்கூடிய சிங்கர்குடி நரசிம்மர், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பூரசங்குப்ப நரசிம்மர், உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய பரிக்கல் நரசிம்மர், ஒரே நரசிம்மர், ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரே நாளில் சென்று தரிசனம் செய்துட்டு வந்தால் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். 4ஆம் இடத்தில் இருந்த குருவானவர் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடம் குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவையாக இருந்தாலும் விசேஷ இடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவானவர் 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வை பார்க்கிறார். ஏற்கனவே சனியில் கடைசி பிடியில் இருக்கிறீர்கள், பயம் வேண்டாம். ராகு உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்க ஆரம்பித்து விட்டார். பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவால் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கோபம் கூடாது, பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் கவனம் வேண்டும். என் புள்ள நல்ல புள்ள, என் பொண்ணு நல்ல பொண்ணு எல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை. குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக, அவர்கள் வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில்
நிதானமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது தான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு முக்கியம். மற்ற எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நிம்மதி வேண்டுமென்றால் நிம்மதி கிடைக்கும், பயணங்கள் வேண்டுமென்றால் பயணங்கள் கிடைக்கும், சுபகாரியங்கள் வேண்டுமென்றால் சுபகாரியங்கள் கிடைக்கும், வசதிகள் வேண்டுமென்றால் வசதிகள் கிடைக்கும், லாபம் என்றால் லாபம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு தீரணும், நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக இருக்கணும், நான் 4 இடத்துக்கு போயிட்டு வரணும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படணும், என்னையும் பற்றி மக்கள் நல்லபடியாக பேசணும் என்று நினைத்தால் எல்லாம் நடக்கும். திடீரென்று படைப்பாளிகள், கலைத்துறையினர், இளம் வயது சார்ந்தவர்களெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய நம்பிக்கை பாத்திரமாகக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். திடீரென்று பெரிய தொழிலதிபர்கள் ஆவார்கள். இளம் வயதிலே ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அதில் பெரிய சக்ஸஸ் ஆரம்பிக்கும். உங்களுடைய ஷேர் பல விதத்தில் பூமாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் அதிக அளவுக்கு பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள். சாதாரண ஒரு 2 பேரை வைத்து ஆரம்பித்த தொழில் 200 பேருக்கு வரைக்கும் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். 200 பேர் இருந்த தொழில் 2000 பேருக்கு செல்லக்கூடிய முதலாளிகள் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த கார் அந்த கார் எல்லா காரும் நினைத்த காரெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலருடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இருந்தால் ஹெலிகாப்டரே வாங்குவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதிகளை பெருக்கி கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் இந்த மகரத்துக்கு ராசிக்கு வந்திருக்கக்கூடிய இப்போ ரிஷப குரு பெயர்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். காது மூக்கு தொண்டை பற்களில் சிறிய உபத்திரத்தில் கூட கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கழுத்திலிருந்து நரம்புகள் விஷயத்தில், தூக்கத்தில் மாற்றி மாற்றி தூங்குவது, ஃபோனை ஏடாகுடமாக வச்சு பார்ப்பதெல்லாம் சுளுக்கு ஏற்பட்டால் 1 மாதம் 40 நாள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். நெக் எக்ஸசைஸ் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜென்மத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதும், இப்பொழுது குருவானவர் 3ஆம் இடமான மேஷத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ப்ரெஷர், சுகர், பிபி மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயிற்றில் சிறு உபத்திரங்கள் கூட கடகடகட என்று டெவலப் ஆகிவிடும். குறிப்பாக உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கு எல்லா ஜாயிண்ட் பெயினும் வரக்கூடிய காலகட்டம். நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். இவனோட அது செய்யணுமா, அவங்கள அதை செய்யணுமா என்ற பழிவாங்கிற எண்ணத்தில் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். கூடா நட்பு கேடு விளையும். துணை அல்லது துணைவியார் பேச்சை கேட்டு யார் வம்புக்காது போனீர்கள் என்றால் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியில் ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் சிறிய சர்ஜரி ஏதாவது இருந்தால் தைரியமாக செய்து கொள்ளுங்கள். தள்ளி கொண்டு போவது தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த குரு பெயர்ச்சி தொழில் இல்லாதவர்களுக்கு, வியாபாரம் இல்லாதவர்களுக்கு, படிப்பில் பாதிப்பு இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். தடைப்பட்டிருந்த அத்தனை தொழில் விஷயம், படிப்பு விஷயம், வியாபார விஷயம் சரி செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்கள் பகையாக இருந்தாலும் நடுவில் யாரையாவது நம்பி மோசம் போகாமல், எப்படியா இருந்தாலும் நண்பர்களாக இருந்து தான் பகையாக இருப்பீர்கள். மறப்போம் மன்னிப்போம் என்று நீங்களாக இறங்கி அதை சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய உறவாக இருக்கட்டும். நட்பாக இருந்தாலும் அதுதான், உறவாக இருந்தாலும் அதுதான். எனவே நீங்கள் இறங்க இறங்க உங்களுடைய வாழ்க்கை ஏறக்கூடிய அமைப்பு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம், பெற்றோருடைய உறவு தேக ஆரோக்கியம் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள் திடீரென்று அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்த்தால் அந்த மாற்றங்களை உடனடியாக செய்து கொள்வது உங்களுக்கும் அவர்களுக்கும் நல்லதை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய அளவு ஏற்றம், சந்தோஷம், அனுகூலங்கள் எல்லாம் கண்டிப்பாக படிப்படியாக வரக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்தில் அதிக கவனம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதிக கவனம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனம் கவனம் கவனம். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த ரிஷப குரு பெயர்ச்சியில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்.
மீன ராசிக்காரர்களுக்கு திருப்பாம்பரம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ராகு கேது ஸ்தலத்துக்கு சென்று அந்த கோயில் முறைப்படி பூஜை செய்வதும், பசுனையை மட்டும் கொண்டு சென்றாலே போதும், தெய்வத்திற்கு பசுனை கொடுத்தாலே சிறப்பான ஒரு அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அந்த விபூதி குங்குமத்தை வாங்கி 100 கிராம் விபூதி 100 கிராம் குங்குமத்தை கலந்து காய வைத்து தினமும் வைத்து கொள்வது விசேஷம் விசேஷம் விசேஷம். 7.5 சனியின் ஆரம்பத்தில் இருப்பதனால் குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வருவது. ஏனென்றால் இப்பொழுது தான் நமக்கு புது தமிழ் வருடம் வந்திருக்கிறது, குரோதி வருடம். அதே குரோதி வருடத்தில் வரக்கூடிய முதல் பயிற்சி இந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி. எனவே குலதெய்வத்தையும் பார்த்து கொள்ளுங்கள், திருப்பாம்பரம் செல்லுங்கள். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் உறவினர்களை சென்று உங்களுக்காக வேண்டுதலை செய்ய சொல்லுங்கள். நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். 7.5 சனியில் இருப்பதனால் கழுத்து, முகம், தலைப்பகுதியில் மிக கவனம். ஹெல்மெட்டு போடுவது, சீட்டு பெல்ட் போடுவது, வாகனங்களில் கவனமாக இருப்பது, வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதெல்லாம் நீங்கள் தான். அதே சமயம் சுபகாரியங்கள் டக்கென்று நடக்கும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு வருகிறதுனால் தைரியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அசட்டு தைரியம் கூடாது. யாரிடத்திலும் தகராறு பண்ணக்கூடிய தைரியம் கூடாது. வார்த்தைகளில் மிக கவனமாக பார்த்து கொண்டால் எல்லாமே ஏற்றம். திருமணத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதனால் உடனடியாக சுபகாரியத்தை பண்ணிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தாலும் மறுமண அமைப்பு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது. ஏனென்றால் பணம் அதிகமாக வரும். பணம் அதிகமாக வரும் என்றால் எப்படி? தொழில் நன்றாக இருக்கும். இதுதான் அதனுடைய தாத்வீகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கள் தீரும். பெற்றோர் பெரியோருடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை சுமூகமாக முடிவது கண்கூடாக பார்க்கலாம். உங்கள் ஷேர் இவ்வளோ வருமா என்று எதிர்பார்த்தாலும் அதற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் ஏற்படும். பெரியோர்களை வணங்கக்கூடிய மீனராசிக்காரர்கள், பெற்றோர்களை பூஜிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவார்கள். குருவானவர் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதனால் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள், 1:15லிருந்து 2 மணிக்குள் வைத்து யாருக்காவது ஒரு உணவு தானம் எலுமிச்சை ஊறுகாவுடன் கொடுக்க இந்த சனியுடைய வீரியம் மீனராசிக்காரர்களுக்கு பெரிதாக இருக்காது. விரயங்கள் பெரிதாக இருக்காது. சேமிப்பு ஏற்படும். அனாவசிய செலவு ஏற்படாது. அனாவசியமான நஷ்டங்கள் ஏற்படாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாணம்லாம் 7.5 சனியில் நான் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, செட்டில் ஆகி தான் பண்ணணுன்னா 60வது கல்யாணம் தான் நடக்கும். இப்போவே பண்ணிவிடுங்க மீனராசிக்காரர்கள், நல்லது நடக்கும். கல்யாணம் என்பது எப்பொழுது கடவுள் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோ, குரு இப்போ 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் 7ஆம் வீடான கன்னியில் கேது இருக்கக்கூடிய கன்னியை பார்ப்பதனால் உடனடியாக திருமணத்திற்கு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவி சண்டையெல்லாம் தீர்த்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வலது கையை நீட்டுங்கள், வெள்ளை கொடியை காட்டுங்கள். எல்லாம் டக்கென்று உங்களுக்கு சுமூகமாக முடியும். எனவே மீனராசிக்காரர்களுக்கு தடுங்கல்கள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி என்பதை இந்த ரிஷப குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் சோம்பலால் நல்ல ஒரு வருடத்தை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். இதுவரை ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியால் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன், அதற்குண்டான என்ன தெய்வ வழிபாடுகள் என்பதை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.